ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Tonight we are very glad to meet you all through this short video. இந்த ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். We have a hope in Christ that all these videos are very much useful for you. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord richly bless you all. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிற நமக்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Tonight the Holy Spirit would like to speak and empower us through this word, Ephesians chapter 2 verses 4 and 5. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn the Bible with me. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். But God, who is rich in mercy, because of his great love with which he loved us, even when we were dead in trespasses, made us alive together with Christ. By grace you have been saved. பாருங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். Beloved, please listen. While Paul writing this epistle to Ephesian church, he is writing a very good quote. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். The Lord rich in mercy. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல அவருடைய பிள்ளைகளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Yeah, beloved, listen. Today we've been saved and we standing in the presence of the Lord as a children. நாம் கடந்து வந்த பாதைகளில் ஒருவேளை எத்தனை அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை சாபங்களில் இருந்து நாம் செய்த ஆண்டவர் மன்னிக்க முடியாத எத்தனையோ பாவங்களை நாம் செய்து அவரை மனமடிவாக்கி இருக்கிறோம். In our past life, how much ever trespasses and the abominated thing that we did against the Christ and make us grieve. அப்படிப்பட்டவர்களாய் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்துல நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறாரே, அது தேவனுடைய இரக்கம். But being as such kind of people we were, but the Lord with his mercy, he shed his blood and redeemed us and enable us to be his children. That is his mercy. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்துல நிற்பது அவருடைய கிருபை. கிருபையினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நம்ம இருதயத்துல, நம்ம சிந்தையில ஒவ்வொரு நாளும் நமக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். And tonight we being saved only by the grace of the Lord. This is a vital that we need to keep in our heart as well as in our mind. That's the word of God says. இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Throughout this chapter, if you keep on devoting, we can understand that the Lord Jesus Christ with grace, he shed his blood and by grace we being saved and become children. ஆகவே இப்படிப்பட்டதான விலையேற பெற்ற ரட்சிப்பு, அவருடைய கிருபையினால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் அசட்டையா எண்ணாதபடிக்கு இதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Hence such a precious salvation that we receive by the grace of the Lord should not be taken lightly. That's what God says. ஏன் என்று சொன்னால், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆகவேதான் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து அவர் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்துல தூக்கி போட்டு விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்திருக்கிற தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because the Lord is rich in mercy, because of which he has forgiven all our trespasses and he just departed the sins from us from distance, like from east to west, and make us his children. இந்த இரவு நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிற ஒரு அற்புதமான செய்தி.
Tonight, the Holy Spirit is intervening and speaking with every viewers here. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விசேஷமானது. அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை அவருடைய கிருபையினால நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய இரக்கத்தினால நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வு இந்த இரவு நேரத்தில் நமக்கு வர வேண்டும். The salvation given from the Lord is very, very specific and special, and by His mercy alone we've been saved, by His grace. We should have that mindset. அவருடைய சமூகத்துல அப்படி உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது என்பதை இந்த நாளிலிருந்து நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ண போகிறோம். Concerning and realizing this, that the salvation God has given is a very precious understanding, that tonight we're going to surrender our life to the Lord. இந்த இரவு நேரத்துல தேவ சமூகத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய அந்த ஐஸ்வர்யமான ஆண்டவரே அந்த இரக்கம் தான், அந்த இரக்கம் தான் என்னை இம்மட்டுமாய் ரட்சித்து உங்க பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல போகிறோம். Tonight we're going to pray in the presence of the Lord by saying the valuable salvation that you have given by your mercy, it's because of which I am here as a new creation. என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Can you all join with me in prayer? Let us look to the face of the Lord and pray. Loving Heavenly Father, இந்த இரவு நேரத்துல அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. we thank you for this very beautiful word of God given to us tonight. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிந்தின அந்த இரத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், நீர் எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே விலையேற பெற்றதாய் ஆண்டவரே அதை நாங்கள் எங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த இரவு நேரத்துல அப்பா எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, you have spoken to us by making us to understand the value of the salvation. You have shed your blood, and by your great rich mercy we've been saved. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று இந்த இரவு நேரத்துல அப்பா நாங்கள் உணர்ந்தவர்களாய் உங்க சமூகத்துல எங்களை நாங்கள் முழுவதுமாய் சரண்டர் பண்ணுகிறோம். We understood that you are rich in mercy, and we submit ourselves tonight into your holy hand. இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. May the Lord bless through this word each and every one, Lord. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமங்களையும் நீர் மன்னித்திருக்கிறீர், எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. All your people trespasses and sins were forgiven, Lord. You just take them, hold them and lead them, Lord. கர்த்தர் அப்படியே நீ செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Lord will going to do the same. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. We pray in the almighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலையோடு கூட ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இருப்பீங்கன்னா அந்த கவலை எல்லாம் தூக்கி வீசி எறிந்து விடுங்க. வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Lord will surely bless you through this wonderful word of God. If you have any sorrow as such, just take it away. Lord is with you to lead you. God bless you. God bless you.